நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வாழ்க்கையில் எந்த விஷயம் பேசினாலும் சரிங்க, என்னுடைய ராமனை பற்றியும் என்னுடைய கிருஷ்ணனை பற்றியும் ரெஃபர் பண்ணாமல் பேசவே முடியாது. எல்லாத்தையுமே உபயோகித்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்று எதையெல்லாம் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தணும், சந்தோஷமாக இன்பமாக வாழ்வது எப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன்? அவங்க ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ரோட்டில் நான் காரை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கற்சிலையில் உள்ள தேவையில்லாத கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. சிலைன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நம்மளை மாதிரி எத்தனை சிலைகள், இந்த சிலைகளுக்கு எப்படிப்பட்ட குழப்பங்கள், சந்தேகங்கள். சந்தேகம் தானே நமக்கு வாழ்க்கையை. அப்போ வீட்டில் எப்படியெல்லாம் செருப்பு வச்சுக்கலாம், இந்த காலணிகளை வீட்டுக்குள்ளே வைக்கலாமா அப்படின்னு இந்த சந்தேகத்துக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம விட காண போகிறோம். அதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் பார்ப்போம், பேசுவோம். ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட, ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட, ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட, ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட, வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட, ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட, வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். சிறு குழந்தை வடிவம், பால்படியும் பருவம், சிறு குழந்தை வடிவம், பால்படியும் பருவம். செம்பொன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ, முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ, சிவமணி உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ, முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ, தீரார்த்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினிலே வளர்ந்தானோ, தீரார்ந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினிலே வளர்ந்தானோ, முகம் மலர்ந்தானோ, நடை பயின்றானோ, முகம் மலர்ந்தானோ,
சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பால் வடியும் பருவம் வணங்கிடும் அடியவரை காட்டிய வரம் அருளும் கூட்டிய துதிக்கை ஒன்று வணங்கிடும் அடியவரை காட்டிய வரம் அருளும் கூட்டிய துதிக்கை ஒன்று பந்தவினை பந்தத்தின் பாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிகு செவி இரண்டு பந்தவினை பந்தத்தின் பாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிகு செவி இரண்டு பரம்பொருள் பதனமதில் அமைந்ததை போலவே பார்த்திடும் விழிகள் மூன்று பரம்பொருள் பதனமதில் அமைந்ததை போலவே பார்த்திடும் விழிகள் மூன்று கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர்கதி சேர படிகள் என்று அவன் கமல மலர்த்தாள்கள் உண்டு உயர்கதி சேர படிகள் என்று அவன் கமல மலர்த்தாள்கள் உண்டு ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பால் வடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் பால் வடியும் பருவம் நீங்கள் இந்த மாம்பழம் கதை நிறைய பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. ஒரு மாம்பழத்தினால ஒரு குடும்பமே எப்படி எல்லாம் செதந்து போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க? அந்த மாம்பழம் வாங்கிறதுக்காக இறைவனையே சுற்றி வந்து, தாய் தகப்பனை சுற்றி வந்து விநாயக பெருமான் வந்து அந்த மாம்பழத்தை வாங்கினார். ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய வாகனத்தின் மீதில் அதை ஏறி இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வரணும். அப்படி போகும்போது காலில் அந்த பாதுகைகளை போட்டுக்கிட்டு, சிம்பிளாக சொல்கிறேனே, செருப்பை போட்டுக்கிட்டு அந்த மயில் மேலே ஏற போகிறார். சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு என்ன அத்தாட்சி? திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சுவாமி பாதுகைகளை போட்டுக்கிட்டு அந்த மயில் மேல் ஏறி வாகனமாக இந்த பிரபஞ்சத்தை சுற்றுவதற்காக கிளம்பினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி திருநள்ளாறுல இருக்கு. இந்த பாட்டு மாதிரி. காகத்வஜாய வித்மஹே खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् வில்லினை போன்ற ஆசனம் அமரும் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதன் வில்லினை போன்ற ஆசனம் அமரும் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதனே ஈஸ்வரா சனீஸ்வரா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா
சுடர் கதிரோன் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன கதிரோன் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன நான்கு கரங்களும் நம்மை புரிந்திட நயனம் திறந்தெமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதன் வெள்ளினை போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதனே ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா சூலமும் வரத அபயமும் வேண்டுதல் யாவும் வார்க்குமே பல்விதங்களாய் ஆயுள் வாழும் உன் பரிவு எங்களை காக்குமே தில்லும் சூலமும் வரத அபயமும் வேண்டுதல் யாவும் வார்க்குமே பல்விதங்களாய் ஆயுள் வாழும் உன் பரிவு எங்களை காக்குமே திருநள்ளாற்றில் திகழும் சனியே தினமும் வேண்டும் உன் அருளே திருநள்ளாற்றில் திகழும் சனியே தினமும் வேண்டும் உன் அருளே எழுப்பிசைந்ததோர் அன்னமே நீயும் ஏற்க வேண்டி தந்தேன் என கொள்ளும் அஷ்டம வேதனை நீக்க கோலம் பாடி நின்றேன் நான்கு கரங்களும் நம்மை பொழிந்திட நயனம் திறந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதன் வெள்ளினை போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்க சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதனே ஈஸ்வரா சனீஸ்வரா இருளில் வண்ண கோலமே மந்தநாயகா நீலரத்தினம் இன்னும் தேகனே நினது திருவடியை வேண்டினேன் நேயனே உன்னை எழ்விளக்கேற்று நிம்மதியை நெஞ்சில் தூண்டினேன் நீலரத்தினம் இன்னும் தேகனே நினது திருவடியை வேண்டினேன் நேயனே உன்னை எழ்விளக்கேற்று நிம்மதியை நெஞ்சில் தூண்டினேன் மேற்கையாளும் கூற்றுவன் வடிவே மேன்மை தருவாய் ரவி மகனே மேற்கை ஆளும் கூற்றுவன் வடிவே மேன்மை தருவாய் ரவி மகனே கரிய குவளை மலர் மாலை சாற்றியே கருணை வேண்டினேனே நீ பெரிய மனதுடன் ஜென்ம நிலையிலே பிணியகற்றுவாயே நான்கு கரங்களும் நம்மை பொழிந்திட நயனம் திறந்தெமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதன் வெள்ளினை போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அழிப்பாய் காரிநாதனே ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்தநாயகா சுடர்
கதிரோன் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன கதிரோன் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன 4 கரங்களும் நம்மை பொழிந்திட நயனம் திறந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா அப்போ வெளியே போகும்போது அந்த பாதுகைகளை தான் போட்டுக்கிட்டு போகணும். எதுக்காக? கால் சுத்தமாக இருக்கும், வெளியே இருக்கிற இன்ஃபெக்ஷன் நமக்கு வராது. கொரோனா காலம், அங்கே இருக்கிற சில தேவையில்லாத கிருமிகள் நம்ம காலில் ஒட்டிக்கும். அந்த நகை கண்ணாரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன தொலையில் உள்ளே போயிட்டு உடம்பை பாதிக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த சிற்பிகள் அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் சொன்னாங்களோ, எத்தனை 1000 ஆண்டுகள் அதற்கு போச்சோ, எந்த மன்னன் அதை சுட்டி காட்டினானோ சரியாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு யாரெல்லாம் பாராட்டினார்களோ, இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பின்னாடி வரப்போகிற சில 1000 அந்த ஜனங்கள் அதை பார்க்கணும், அப்படி வாழணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாதுகைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? செருப்பு போட்டு தான் நம்ம வெளியே போகணும். கனக சபாபதிக்கு கனக சபாபதிக்கு நமஸ்காரம் பண்ணடி பெண்ணே. 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 கனக சபாபதிக்கு சனக மகா முனிவர் போற்றும் சனக மகா முனிவர் போற்றும் சனக மகா முனிவர் போற்றும் சந்நிதியடி கண்ணே. சனக மகா முனிவர் போற்றும் சந்நிதியடி கண்ணே. கனக சபாபதிக்கு நமஸ்காரம் பண்ணடி பெண்ணே. கனக சபாபதிக்கு வீதி பலம் வந்து மேலை கோபுர வாசல் நுழைந்து காதலுடன் சிவகாமி அடிக்கு மண்டபம் வந்து வீதி பலம் வந்து மேலை கோபுர வாசல் நுழைந்து காதலுடன் சிவகாமி அடிக்கு மண்டபம் வந்து மாதவன் கோபாலகிருஷ்ணன் வணங்கும் அம்பலம் அறிந்து மாதவன் கோபாலகிருஷ்ணன் வணங்கும் அம்பலம் அறிந்து நாதனே உன்னடை கலம் என்று நனி மகிழ்ந்து தலை குனிந்து நாதனே உன்னடை கலம் என்று நனி மகிழ்ந்து தலை குனிந்து கனக சபாபதிக்கு நமஸ்காரம் பண்ணடி பெண்ணே. கனக சபாபதிக்கு விதவிதமான காலனி வந்திருக்கு சார். சில பேருக்கு அலர்ஜி சார், அதை போட்டாலே அந்த கருப்பு கலர் இருக்குது பாருங்கள், அதை போட்டிங்கன்னா எனக்கு புண்ணு வந்துடுது சார். புது செருப்பு காலை கடிக்கும். இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கோம். ஆனால் இதை விட பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய எந்த அந்த மூலப்பொருளில் செஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய குணம் மிக அற்புதமான குணத்தை மாற்றும். அந்த பாதுகைகள்னு சொன்னது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பாதுகை தான்
நாட்டை ஆண்டது, ராமனது பாதங்கள் காட்டை ஆண்டது. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமானது இந்த பாதுகை. நல்லா கவனித்து பாருங்கள். நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்து முதல்ல ஓப்பனிங்கில் மட்டும்தான் காலணி செருப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பாதுகைகளை காக்கும் பாதுகாப்பு பாதுகை அப்படின்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த அணிகலனுக்கும் இல்லாத ஒரு பட்டம், ஒரு பேர் இந்த காலணிக்கு உண்டு. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. 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 யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. காருலாவும் சீர்குலாவும் மீதிலையில் 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 கன்னி மாடம் கண்ணில் முள்ளேறியவர். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. சந்திரபிம்பம் மலராலே என்னை சந்திரபிம்பம் மலராலே என்னை சந்திரபிம்ப 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 முக மலராலே என்னை சந்திரபிம்ப முக சந்திரபிம்ப முக மலராலே என்னை தானே பார்க்கிறார் ஒரு காலே. அந்த நாளில் வந்தம் போலே அந்த நாளில் வந்தம் போலே உருகிறார். அந்த நாளில் வந்தம் போலே உருகிறார். அந்த நாளில் வந்தம் போலே உருகிறார். இந்த நாளில் வந்து சேவை தருகிறார். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே.
அந்த காலத்தில் மரத்தினால, மரப்பட்டையில், இலைகளில் இந்த பாதுகைகள் செஞ்சு பெரியவங்க உபயோகப்படுத்தினாங்க. அது எல்லாம் மிக ஆரோக்கியமாக இருந்தது. இந்த பட்டைகள், இந்த இலைகளினுடைய குணங்கள் நமக்கு உடல் ரீதியாக நாடி சுத்தத்தை தரக்கூடியது. ராமனது பாதுகைகள் இந்த நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு அந்த பாதுகைகளுக்கு அவ்வளவு ஆட்சி திறமை இருந்தது. பலம், வலிமை அதிகம் இந்த காலால் உதைப்பதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இடது வலது இந்த நாடியை நீங்கள் உபயோகித்து யாரையாவது காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்போது எப்படி வணங்கணும் தெரியுங்களா? அதை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. பார்ப்போம், பேசுவோம். अंजनी कुमरा केसरी मैना राम प्रिया हृदय रूपा जय आंजनेय पोट्री आंजनेय पोट्री आंजनेय पोट्री अंजनी कुमरा केसरी मैना राम प्रिया हृदय रूपा जय आंजनेय पोट्री आंजनेय पोट्री आंजनेय पोट्री अडियार कुदवुम अडियने भक्तर कुदवुम भक्तने अडियार कुदवुम अडियने भक्तर कुदवुम भक्तने स्वरங்களை இணைக்கும் இசையின் மாலையில் ராம நாமத்தை பாடும் அன்பர் கண்டனே அருள்வாய் अंजनी कुमरा केसरी मैना राम प्रिया हृदय रूपा जय आंजनेय पोट्री आंजनेय पोट्री आंजनेय पोट्री दशरथ मैंदनिन सेवैயில் மகிழ்ந்தோனே அனுதினம் அவன் சரணமே கதியென பணிந்தோனே அருளொளி வீசிடும் அழகிய தீப கதிரால் விளங்கும் ஸ்வயம் சுடரே தசரத மைந்தனின் சேவையில் மகிழ்ந்தோனே அனுதினம் அவன் சரணமே கதியென பணிந்தோனே திக்கெட்டும் உன் புகழ் எட்டிட மூவுலகும் உன் புகழ் பாடிட தத்
இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, சார் அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும் சார் அப்படின்னா சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து எப்படி வணங்கணும் தெரியுங்களா? இந்த வலது கையை இடது பக்கமாக வச்சுங்க, இடது கையை வலது பக்கமாக வச்சுங்க. அவங்களுடைய வலது பாதம் உங்களது வலது கை மேலே இருக்கும், இடது பாதத்து மேலே உங்களது இடது கை இருக்கும். இந்த இரண்டையும் இப்படி வணங்கி சிரசை இப்படி வச்சு நீங்கள் வணங்கினால் பூரண ஆசீர்வாதம் கிட்டும். இதுதான் நாடி மாறாமல் ஆசீர்வாதம் வாங்கும் சாஷ்டாங்க முறை. கோயில் என்பது திருவரங்கம், பள்ளி கொள்ளும் இறைவனின் அருளரங்கம். கோயில் என்பது திருவரங்கம், பள்ளி கொள்ளும் இறைவனின் அருளரங்கம். வாயில் தேடி வருவார்க்கு அவர் வாழ்வில் ஆயிரம் வளம் குலுங்கும். வாயில் தேடி வருவார்க்கு அவர் வாழ்வில் ஆயிரம் வளம் குலுங்கும். வாழ்வில் ஆயிரம் வளம் குலுங்கும். காவிரி கொள்ளிடம் நீராட்டும், எங்கும் கனிகள் குலுங்கி சீராட்டும். காவிரி கொள்ளிடம் நீராட்டும், எங்கும் கனிகள் குலுங்கி சீராட்டும். தேவியர் எழுவர் அருகிருக்க, இளந்தேவியர் எழுவர் அருகிருக்க, வளர் திருமாலருள் நம்மை கடை தேற்றும். திருமாலருள் நம்மை கடை தேற்றும். உறங்குதல் போலே விழிப்பவராம், நல்ல உள்ளங்கள் யாவிலும் இருப்பவராம். உறங்குதல் போலே விழிப்பவராம், நல்ல உள்ளங்கள் யாவிலும் இருப்பவராம். அரங்கன் எனும் பெயர் படைத்தவராம், திரு அரங்கன் எனும் பெயர் படைத்தவராம். அவர் அமைந்து விளங்கும் தலம் இதுவாம், அமைந்து விளங்கும் தலம் இதுவாம். ஆழ்வார் பாடிய கோயில் இது, மெய்யடியார் திரளும் கோயில் இது. ஆழ்வார் பாடிய கோயில் இது, மெய்யடியார் திரளும் கோயில் இது. சேர்வார் மகிழும் கோயில் இது, வந்து சேர்வார் மகிழும் கோயில் இது. நாம் சீர்பெற என்றும் காவலிது, சீர்பெற என்றும் காவலிது. கோயில் என்பது திருவரங்கம், பள்ளி கொள்ளும் இறைவனின் அருளரங்கம். வாயில் தேடி வருவார்க்கு அவர் வாழ்வில் ஆயிரம் வளம் குலுங்கும். வாழ்வில் ஆயிரம் வளம் குலுங்கும். இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறதுனால இந்த பாதுகைகளினுடைய நிறங்கள், அந்த கலர் கூட நமக்கு சில பிரச்சனைகள், கெமிக்கலு இதெல்லாம் நமக்கு செஞ்சு சில அரிப்புகள், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் நமக்கு கொடுக்குது. ஆனால் அன்னைக்கு செஞ்ச அந்த பாதுகைகள் வந்து
மிகப்பெரிய கௌரவமான இடத்தை கொடுத்ததுன்னா அதனுடைய மூலப்பொருள் அப்படிப்பட்டது. இதை எல்லாத்த விட தரையில் உள்ள அழுக்கு, இந்த இன்ஃபெக்ஷனு, இது எல்லாம் போகிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆயின்மெண்ட்டு ஒரு தண்ணியில் கலந்து இதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். இது எல்லாத்த விட அது என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் இந்த பாதுகைகளை நம்ம போட்டோம்னா தரைக்கும் உங்கள் பாதத்துக்கும் நடுவில் இது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். பிரகலாதன் வந்த நாள், நரசிம்மனை கண்ட நாள். பக்த பிரகலாதன் வந்த நாள், நரசிம்மனை கண்ட நாள். வியாசராஜராய் வந்த நாள், பல விந்தைகள் புரிந்த நாள். வியாசராஜராய் வந்த நாள், பல விந்தைகள் புரிந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். ராயர் கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். தீர்த்தரை கண்ட நாள், சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். சுதீந்திர தீர்த்தரை கண்ட நாள், சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் நாமம் தரித்த நாள். குரு ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள். அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள்.
பஞ்சமுகி வந்த நாள் குருராயர் பஞ்சமுகி வந்த நாள் பஞ்சமுக அனுமனை கண்ட நாள் பஞ்சமுகி வந்த நாள் பஞ்சமுக அனுமனை கண்ட நாள் மாஞ்சாலி அருளால் ராயர் மந்திராலயம் வந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள் மந்திராலயம் சென்ற நாள் முதல் மந்திராலயம் சென்ற நாள் நாம் எல்லாம் மந்திராலயம் சென்ற நாள் குரு மகானை கண்ட நாள் மந்திராலயம் சென்ற நாள் குரு மகானை கண்ட நாள் மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள் குரு மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள் அந்த நாள் நல்ல நாள் அந்த நாள் நல்ல நாள் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் ராகவேந்திர மகிமை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்னும் நூல் வெளிவந்த நாள் அம்மன் சத்யநாதன் அருளிய மகிமை நூல் வெளிவந்த நாள் அம்மன் சத்யநாதன் அருளிய மகிமை நூல் வெளிவந்த நாள் ஸ்ரீ குரு அற்புத ராகவேந்திர ஆலயம் முன்னே வடிவையில் ஸ்ரீ குரு அற்புத ராகவேந்திர ஆலயம் முன்னே வடிவீஸ்வரத்தில் மகிமை நூல் வெளிவந்த நாள் வடிவீஸ்வரத்தில் மகிமை நூல் வெளிவந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள். இந்த பாதுகைகள்னு சொல்லும்போது பூக்களினுடைய நிறங்கள் குணங்கள் பூச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் இது கூட இன்னும் ரகசியம் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் நம்ம பேசுகிறதுக்கு நாளைக்கு நிறைய பேசுவோம். எழுதி வச்சுங்க. இந்த பாதுகைகளை வீட்டில் எங்கே வைக்கலாம்? முன்னாடி வைக்கலாமா, ஃப்ரண்ட் ரூமில் வைக்கலாமா? இதுதானே உங்கள் சந்தேகம். நிச்சயமாக நாளைக்கு பேசி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்போம். தெளிவாக சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத்து.